இந்த படத்துக்கு ஒரு சில அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியால என்ன மாதிரி விட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட் படம் மாதிரி ரொம்ப புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். விடாமுயற்சி இஸ் நாட் ஃபார் கமர்ஷியல் மூவி லவர்ஸ். மசாலா ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி புதுசா ஒரு முட்டு கொடுக்குறாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல. இந்த படத்துலயும் படத்தோட ஆரம்பத்தில் தேவையில்லாம ஒரு பாட்டு வருது. அவுடேட்டடான லவ் சீன்ஸ் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு வருது. இந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள் வரக்கூடிய மசாலா படம் தான் எதுவும். ஆனா இந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் ஏன் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாட்ட இல்லாதவங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல பார்க்க போறது இயக்குனர் மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி திரைப்படத்தோட விமர்சனம். இந்த விடாமுயற்சி படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால, இந்த படம் உருவானதும் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆனதுமே ஒரு மிகப்பெரிய கதை தான். எனக்கு அந்த கதைலாம் வேணாம், நேரா ரிவ்யூக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றவங்க அடுத்த 5 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2023ஆம் ஆண்டு 2 வருஷம் முன்னால துணிவு படம் ரிலீஸ் ஆன பின்னால லைக்கா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்புல இம்மீடியட்டா விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல அஜித் அவர்கள் ஒரு படம் பண்றதா இருந்தது. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்பவே ஆரம்பிக்கிறதா இருந்தது. விக்னேஷ் சிவன் ஸ்கிரிப்ட் முடிக்காம லேட் பண்ணிட்டே இருக்க, அவர் கொடுத்த ஸ்கிரிப்டும் அஜித்துக்கும் லைக்காவுக்கும் பிடிக்காம போக, அதுக்கப்புறமா வேற டேரக்டர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே பல மாசங்கள் போயிடுச்சு. ஒரு வழியா மகிழ் திருமேனி தான் டைரக்டர் அப்படின்னு முடிவு பண்ண பின்னாலேயும் கூட பல மாதங்கள் கழிச்சு தான் ஷூட்டிங்கு போனாங்க. இதுக்கு நடுவுல லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட ஃபண்ட் இஷ்யூ, ஷூட்டிங் அப்போ அஜித் அவர்களுக்கு கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. ஷூட்டிங் வேற லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நடுவில் அஜித் அவர்களும் பைக் டூர், வேர்ல்ட் டூர்னு போயிட்டாரு. இதெல்லாம் போதாதுன்னு புது பிரச்சனையா பிரேக் டவுன் படத்தோட ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணல அப்படின்ட்டு பேரமௌண்ட் பிக்சர்ஸ் அவங்களும் ஒரு பஞ்சாயத்தோட வந்தாங்க. இந்த ஒரு வழியா படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சு இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு அஜித் ரசிகர்கள்லாம் அவளோட காத்துட்டு இருக்க, அந்த படம் தீபாவளிக்கு வரல. ஆனா இந்த கேப்ல நடுவுல குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு படத்தையே முடிச்சிட்டாரு. அந்த படத்தை சீக்கிரமா முடிச்சிட்டாரு அஜித் அவர்கள். அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் புஷ்பா படத்தோட ஈவெண்ட்ல சொன்னாரு. அதை கேட்டதுமே லைக்கா தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க பொங்கலுக்கு வரோம், விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா பொங்கலுக்கும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகல. கடைசி நிமிஷத்துல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற அந்த சோகமான செய்தியை நியூ இயர் அன்னைக்கு அஜித் ரசிகர்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் குட் பேட் அக்லி படமாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். அஜித் ரசிகர்கள் அது மூலமாவது சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா விக்ரம் நடிச்ச வீரதீர சூரன், சூர்யா நடிச்ச ரெட்ரோன்னு ஏதாச்சும் ஒரு பெரிய படம் பொங்கலுக்கு வந்திருக்கும். அந்த 9 days லாங் வீக்கெண்டை ஏதாவது ஒரு படம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த படம் விடாமுயற்சி கடைசி நிமிஷத்தில் வராததால பொங்கலுக்கு காதலர் தினத்து அன்னைக்கு வர வேண்டிய காதல் படங்கள்லாம் February 14 அன்னைக்கு வர வேண்டிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. வேற நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பழைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி 23ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டது. அட்லீஸ்ட் அந்த வாரத்திலாவது ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணி வச்சிருந்த வீரதீர சூரன் இன்னமும் தள்ளி போச்சு. கடைசியில் அவங்க மார்ச் எண்டுக்கு தள்ளி போயிட்டாங்க. கடைசியா ஒரு வழியா February 6ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணப்போ, அதுக்கடுத்த வாரம் வெளியாக இருந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், டிராகன், இந்த 2 படங்களும் 21ஆம் தேதிக்கு தள்ளி போச்சு. இப்படி ஒரே ஒரு படத்தோட ரிலீஸ்ல இருந்த குளறுபடிகளும் பிரச்சனைகளும் மொத்த இண்டஸ்ட்ரியுமே பாதிச்சது. நிறைய படங்களோட வியாபாரத்தை அது பெரிய அளவுல மாத்துச்சு, பாதிச்சது. அதே போல சோசியல் மீடியால ஒரு தேஜாவு ஃபேக்டும் ரொம்பவே அதிகமா பகிரப்பட்டது. அதாவது 10 வருஷம் முன்னால 2015ஆம் ஆண்டு அந்த சமயத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த என்ன இருந்தால் படம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற நியூஸ் நியூ இயர் அன்னைக்கு அஜித் ரசிகர்களை துன்பக்கடலில் ஆழ்த்துச்சு. அந்த பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துச்சு இல்லையா, சங்கர் டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர், அதே போல சுந்தர் சி விஷால் காம்பினேஷன்ல எம்ஜிஆர் படம் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி 10 வருஷம் முன்னால சங்கர் அவர்களோட ஐ திரைப்படமும் சுந்தர் சி விஷால் காம்போல ஆம்பளை திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. அதே போல பொங்கலுக்கு வர வேண்டியிருந்த என்ன இருந்தால் பிப்ரவரி முதல் வாரம் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதே தான் இப்பவும் நடந்திருக்கு. பிப்ரவரி முதல் வாரம் ஒரு வியாழக்கிழமை அப்போ இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 10 வருஷ டைம் ஃப்ரேம்ல ஒரே மாதிரியான விஷயங்கள் திரும்ப அப்படியே நடக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான மேட்டர் தான். சரி, இப்போ விடாமுயற்சி படத்துக்கு வருவோம். இந்த படம் 1997ல ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது உங்களை பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட 30 வருஷம் பழைய படம். ரொம்பவே சாதாரணமான ஒரு கதை தான். ஒரு ஹைவேல தன்னோட மனைவியை தொலைச்சிட்டு ஹீரோ தேடக்கூடிய ஒரு கதை தான் அது. பெருசா ட்விஸ்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. சாதாரணமான ஒரு ஆக்ஷன் படம் தான் இது. ஸோ இவ்வளோ பழைய ஒரு படத்தை இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணும்போது அதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பா இருந்தது. வெறும் 1.5 மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த பிரேக் டவுன் படத்தை இந்த தமிழ் ரீமேக்ல இன்னும் ஒரு 1 மணி நேரம் சேர்த்து 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படமா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 மணி நேரத்துல என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருந்தது. ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே டைரக்டர் மகிழ் திருமேனி திரும்ப என்ன சொன்னார்னா, இது ஒரு அமெரிக்கன் படத்தோட ரீமேக். ஸோ இது என்னோட ஸ்டைலில் இருக்காது, பெருசா எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம வாங்க அப்படிங்கிறதான் திரும்ப சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே அஜித் ஃபேன்ஸ் இந்த படம் மேல கொஞ்சம் கம்மியான எதிர்பார்ப்பு தான் வச்சிருந்தாங்க. இந்த படத்தை விட ஏப்ரல் மாதம் வெளியாக இருக்கிற குட் பேட் அக்லி படத்துக்கு தான் அஜித் ஃபேன்ஸ் மத்தியில நிறையவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது.
ஆனா 2, 3 வாரம் முன்னால ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ட்ரெய்லர் நல்லா இருந்தது. அதேபோல பத்திக்கிச்சு அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆனப்ப இருந்து, அந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆயிருச்சு. எல்லா இடத்துலயும் அந்த பாட்டு நிஜமாவே பத்திக்கிச்சு. ஸோ அந்த பாட்டும், ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆன பின்னால, இயல்பாவே இந்த படத்துக்கு ஒரு குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு உண்டாயிருச்சு. சரி இந்த படம் நல்லா தான் இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் கூட மகிழ் திருமேனி சொன்ன மாரி, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த படத்த பார்த்தேன். ஸோ அப்படி குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்போட பார்த்த இந்த விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்குங்கிறத இந்த ரிவ்யூல பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அசர்பைஜான்ல அஜித்தும் த்ரிஷாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு வெக்கேஷன் அப்போ 2 பேரும் மீட் பண்ணி ஒருத்தர் காதலிக்கிறாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா 12 வருஷ திருமண வாழ்க்கைக்கு பிறகு அஜித்த டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க த்ரிஷா. அஜித் அவர்கள் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் கூட த்ரிஷா தன்னோட முடிவுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. இந்த டிவோர்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடியிற வரைக்கும் தன்னோட அப்பா, அம்மா கூடவே இருக்க போறதாவும் அவங்க சொல்றாங்க. சரி அப்ப நானே உன்ன டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு அஜித். கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ரோட் டிராவல்ல பயணப்பட்டு போறவங்க சில விரும்பத்தகாத சம்பவங்களை என்கவுண்டர் பண்றாங்க. ஹம்மர் கார்ல வரக்கூடிய ஒரு சில பேர் வேணும்னே அவங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்க. அஜித் கிட்ட தகராறு பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப போற வழியில அவங்களோட காரும் பிரேக் டவுன் ஆகி நிக்குது. சுத்தி நாலா பக்கமும் செமி டெசர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பேசுறதுக்கோ, ஃபோன் பண்றதுக்கோ எந்த ஒரு சிக்னலுமே இல்ல. இந்த சமயத்துல திடீர்னு த்ரிஷாவும் காணாம போயிடுறாங்க. அவங்க எங்க போனாங்கன்னே அஜித்துக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? த்ரிஷாவ அஜித் கண்டுபிடிச்சாரா இல்லையா? அவங்க எங்க போனாங்க? அப்படிங்கிற கேள்விகள் சுத்தி நகருது. இந்த விடாமுயற்சி படத்தோட கதை. இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு சில ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அத மனசுல வச்சுட்டு மேற்கொண்டு இந்த ரிவ்யூவ பாருங்க. இந்த படத்தோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படிங்கலாம் சொல்றதுக்கு முன்னால, முதல்ல இந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அஜித் அவர்கள் இதுக்கு முன்னால சில மோசமான படங்கள், மொக்க படங்கள்லாம் நடிச்சிருக்கலாம். ஆனா அந்த படத்துல கூட நாம கைத்தட்டி விசிலடிச்சு பார்க்குற மாரி, நிஜமாவே சில அருமையான காட்சிகள், சீக்வென்ஸ்லாம் இருக்கும். ஆனா இந்த படத்துல பெருசா அப்படி சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த படத்துல வந்து மெமரபிளாவோ, மனசுல நிக்கிற மாரியோ பெருசா எந்த ஒரு சீக்வென்ஸுமே இல்ல. இன்டர்வல் வரைக்கும் இந்த படம் என்னடா இவ்ளோ ஸ்லோவா போகுதே அப்படின்னு தோணுச்சு. இன்டர்வல்லாம் அநியாயத்துக்கு அப்ரப்ட்டா இருந்தது. பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்ண மாரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹால்ஃப் அத விட மோசமா இருந்தது அப்படிங்கிறது தான் சோகம். ஃபர்ஸ்ட் ஹால்ஃபே பரவால்ல அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்க. சரி இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் அஜித் அவர்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். பெருசா எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாத, மோஸ்ட்லி ரொம்பவே ஃபிளாட்டா நகரக்கூடிய இந்த படத்த ஓரளவுக்காவது பியரபிள் ஆக்குறது அஜித் அவர்களுடைய கரிஸ்மேட்டிக்கான பிரசன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சண்டை காட்சிகள் ஆகட்டும், முதல் பாதியில நிறைய இடங்கள்ல சண்டை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போற காட்சிகள் ஆகட்டும், ரக்ஷித் அப்படிங்கிற கேரக்டர் அவர் கான்ஃபிடன்ட் பண்ணக்கூடிய சீன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய காட்சிகள்ல அதுல பாதாளத்தில் கிடக்கிற இந்த படத்தை தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா த்ரிஷா கேரக்டர் மோஸ்ட்லி காணாம போயிட்டாலும் கூட அவங்க வரக்கூடிய காட்சிகள்ல ஜஸ்டிஃபைங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர அர்ஜுன், ரெஜினா கசான்ட்ரான்னு மற்ற எல்லாருமே அவங்க கேரக்டர்ல நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும், ஹீரோ கேரக்டர் தவிர மற்ற எல்லா கதாபாத்திர படைப்புமே ரொம்ப ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கிறதால எந்த கேரக்டருமே பெருசா மனசுல நிக்கிற மாதிரி இல்ல, மெமரபிளா இல்ல. அடுத்த பாசிட்டிவ், டெக்னிக்கலி தரமான ஒரு படமா இருந்தது விடாமுயற்சி. ஓம் பிரகாஷ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட பெரிய அசெட்டா இருந்தது. அசர்பைஜானோட அந்த பறந்து விரிந்த பாலைவனங்களும், அங்க வரக்கூடிய விஷுவல்ஸும், அங்க நடக்கக்கூடிய கார் சேஸ், சண்டை காட்சிகள் இது எல்லாமே வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருந்தது. நிஜமாவே ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்த ஒயிட் ஷாட்ஸ் ஆகட்டும், அஜித்குமார் அந்த செமி டெசர்ட்ஸ்ல நடந்து வரக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், பல சீன்ஸ் வந்து அந்த பல ஃப்ரேம்ஸ் வந்து கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருந்தது. இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்ல, இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல நிஜமாவே நல்ல ரைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் படமா பண்ணியிருந்தாங்கன்னா, அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய படமா வந்திருக்கும். படம் நெடுக தோண்டு போய் கிடந்த அஜித் ஃபேன்ஸை அங்கங்க அப்பப்போ தட்டி எழுப்புறதும், அப்பப்போ உற்சாகப்படுத்துறதும் அனிருத் அவர்களுடைய மியூசிக் தான். அவரோட இசையில தனியே அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து அவரோட மற்ற பாடல்களை ஞாபகப்படுத்தினாலும் கூட அந்த பாட்டும் நல்லா தான் இருந்தது. அண்ட் ஏற்கனவே பயங்கரமா ஹிட் ஆன பத்திக்கிச்சு பாட்டு, அந்த பாட்டோட விஷுவல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாட்டியும் கூட அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் ஒரு ஹை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனிருத் அவர்களுடைய வழக்கமான ஸ்டாண்டர்ட்ல இல்லாட்டியும் கூட, பெருசா புதுசா இல்லாட்டியும் கூட, யூஸ்வலா தான் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட, இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு ஓகேவா கன்வின்சிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டு பி ஃப்ராங்க், இந்த படத்திலேயே புதுசா எதுவும் இல்ல, சுவாரஸ்யமா எதுவும் இல்ல, மாசா எதுவும் இல்ல அப்படிங்கிறப்போ, அனிருத் அவர்களுடைய பிஜிஎம்ல மட்டும் புதுசா வேணும், மாசா ஒரு பிஜிஎம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, பிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள் கொஞ்சம் அவுடேட்டடா இருந்தாலும், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்கறது, பால்கனில நின்று ப்ரொபோஸ் பண்றது, அந்த சீன்லாம் ரொம்பவே அவுடேட்டடாகவும் கொஞ்சம் கிரிஞ்சாவும் தெரிஞ்சாலும் கூட, அவங்க 2 பேரோட பிரிவு சம்பந்தப்பட்ட காட்சிகள், அங்க வரக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிபிளா, மெச்சூர்டா இருந்தது. நாளாக நாளாக ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற காதல் குறையலாம்.
ஒரு 10-12 வருஷம் டைம் ஃப்ரேம்ல அவங்க வேற ஒரு ஆளா மாறி போகலாம் அப்படிங்கிற வசனம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. தான் மாத்தி அனுப்பின ஒரு மெசேஜை பத்தி திரிஷா பேசுற சீன், கடைசியா ஒரே ஒரு தடவை ஒண்ணா டிராவல் பண்ணலாமா அப்படின்னு அஜித் கேட்கிற சீன், இந்த மாதிரி பல காட்சிகள்ல அஜித் அவர்களோட கேரக்டர் அவ்வளோ ரெஸ்பெக்டபிளா இருந்தது. தன்னோட மனைவியை ஜட்ஜ் பண்ணாம, ஸ்லட் ஷேம் பண்ணாம, அவங்க ஏன் மாறிட்டாங்க அப்படின்னு அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டரை, அந்த மாதிரி ஒரு ஹீரோ புரோட்டாகனிஸ்ட் கேரக்டரை கண்டிப்பா தமிழ் சினிமால சமீபத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நிச்சயமா தமிழ் அல்லது தெலுங்கு சினிமால நடிகர் கமல்ஹாசன் தவிர வேற யாருமே இப்படி ஒரு கேரக்டர்ல, இப்படி ஒரு சீன்ல நடிக்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி, தன்னோட இமேஜ் பத்தி யோசிக்காம இருக்கிறதுலாம் யாரும் ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்காகவே நடிகர் அஜித் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ், பெருசா எங்கேயுமே என்கேஜ் பண்ணாத சுவாரஸ்யமற்ற ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஆனா இந்த படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே படம் பார்க்குற நமக்கு ஒரு பதட்டமோ பரபரப்போ உண்டாகவே இல்லை. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோ, அவங்கள காப்பாற்ற முடியுமோ இல்லையோ, ஹீரோ என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு டென்ஷனே உண்டாகல. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல காருக்குள்ள ஒரு ஃபைட் சீன் வரும். அது நிஜமாவே ரொம்ப நல்லா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த சீன் அதுக்கப்புறம் படம் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால அந்த பத்தி கச்சி பாட்டு வர்ற இடத்துல ஒரு சில சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் மட்டும் இருக்காச்சு. இதை தவிர இந்த படத்துல வேற எந்த விஷயங்களுமே நம்மளை என்கேஜ் பண்ணவே இல்லை. இந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு இங்கிலீஷ் படத்தை எப்படி பெட்டரா பிரசென்ட் பண்ணலாம், இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாம், இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாத்தலாம் அப்படின்லாம் யோசிக்காம, அதெல்லாம் பண்ணாம, அந்த படத்துல 30 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஒவ்வொரு சீனையும் எதுவுமே மாத்தாம எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பாருக்குள்ள ஹீரோ நுழைஞ்சு விசாரிப்பாரு. அந்த சீன் உட்பட படம் நெடுக பல காட்சிகள் அப்படியே அதே மாதிரி தான் இருக்கு. எதுவுமே மாத்தல. டயலாக் உட்பட எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அந்த பாத்ரூம்குள்ள லேடி ஒருத்தங்க வாந்தி எடுப்பாங்க. அந்த சீன் உட்பட எல்லாத்தையுமே அப்படியே தான் வச்சிருக்காங்க. அதையே அப்படியே ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா 3 தசாப்தங்களுக்கு முன்னால வந்த ஒரு படம், அது அப்படியே இப்பயும் வச்சா ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு எப்படி நம்பினாங்கன்னு தெரியல. ஏன்னா அப்போ இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது, எந்தவித டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அதவே இப்பவும் வச்சா எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்னு எப்படி நம்பினாங்கன்னு தான் தெரியல. சரி, டெக்னாலஜி வச்சு கூட புதுசா எதுவும் சீன் வைக்க வேணாங்க. ஆனா பேசிக்கா ஹீரோயின் இருக்கிற இடத்த ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட எதுவுமே பண்ணல. ஹீரோயின் இருக்கிற இடத்த ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஈஸியா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இல்ல அட்லீஸ்ட் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரெயின் கேம் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் இருக்கிற மாதிரி கூட எதுவுமே பண்ணல. ஒரு 90ஸ்ல வந்த படத்தை ரீமேக் பண்றோம் அப்படிங்கிறதால அதே மாதிரி 90s படங்கள் மாதிரியே கிளைமேக்ஸ்ல ஒரு பாலடைஞ்சு ஃபேக்டரியில சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் அதிகபட்ச புத்திசாலித்தனமா இந்த படத்துல என்ன பண்ற மாதிரி காட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவரோட 2 கைகளையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு கத்தி எடுத்து அதை அவர் அவுக்குறாரு. அவ்வளவுதான். இதை தவிர இந்த படத்துல பெருசா பிரெயினியாவோ இன்டெலிஜென்ட்டாவோ எதுவுமே பண்ணல. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனை கூட பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் படத்துல வந்ததை விட அநியாயத்துக்கும் இழுத்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல அந்த மாதிரி தான் பல காட்சிகள் நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்சை பார்க்குற மாதிரி வச்சிடுறாங்க. எப்படா படம் முடியும் அப்படின்னு யோசிக்க வச்சிடுறாங்க. டு பி ஹானஸ்ட், 30 வருஷம் முன்னால வெளியான பிரேக் டவுன் திரைப்படம் இதை விட பெட்டரான ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தது. ஏன்னா அந்த படம் வெறும் 90 நிமிடங்கள் தான் ஓடிச்சு. ஓடக்கூடிய 1.5 மணி நேரம் எங்கேஜிங்கா கிரிப்பிங்கா இருந்தது. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ட்ரக் சேஸ் சீனும் நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த ரீமேக்ல அடிஷனலா என்ன 1 மணி நேரம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்துல அந்த பிளாஷ்பேக் காதல் காட்சிகள் ஒரு 1/2 hour சேர்த்திருக்காங்க. அது ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு சில காட்சிகள் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. சரி, அந்த எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கிற சீன்ஸ் ஹீரோ வில்லன் இடையில இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த ரோட் ட்ரிப்ல ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் பண்ணல. சம்பந்தமே இல்லாம அர்ஜுன் கேரக்டருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. அந்த சீன்ஸ் ஆகட்டும், ரெஜினா கசாண்ட்ரா ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் பேசுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை வச்சு ட்விஸ்ட்டுங்க மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் செம்ம மொக்கையா இருந்தது. அதே போல ரக்ஷித்தோட கேங்ல வயசான ஒரு ஆளோட வீட்டுக்கு போகும்போது அங்க அவரோட அம்மா துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. அதை வச்சு ரொம்ப சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. அண்ட் வேற ஒரு சீன்ல போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதர்பைஜான்ல கிரைம் ரேட்லாம் ரொம்ப கம்மி, இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே ஊர்ல ஒரு கேங்கு கும்பல் கும்பலா பொண்ணுங்களை கடத்திட்டு அவங்களை எக்ஸ்போர்ட் பண்றதே என்னமோ குடிசை தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, வில்லன் கேங்ல நடிச்சிருந்த ஒரு சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். உதாரணத்துக்கு ஆரவ்லாம் ரொம்பவே ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்சது. அவர் மட்டும் இல்ல, அவர் கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப செயற்கையான நடிப்பா தான் தெரிஞ்சது. அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஹீரோவை டார்ச்சர் பண்ணி அவரை கடுப்பேத்துறது தான். ஆனா படம் முழுக்க படம் பார்க்குற ஆடியன்ஸ் அவங்களோட ஆக்டிங் மூலமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது போக இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அரக்கு இருக்கேன் அப்படின்ட்டு. அவரெல்லாம் பார்த்தா நாம முழுக்க இருக்க ஆயிடுவோம் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருந்துச்சு அவரோட ஆக்டிங். அதே போல இந்த காட்சிகள் எல்லாம் வசனங்களும் ரொம்ப போரா இருந்தது. சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்களை கூட டயலாக்ல சொல்லியே தருவோம் அப்படின்னு நடம்பிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு, நான் சொன்னேன்ல அவன் நம்பிட்டான் அப்படின்னு, இந்த மாதிரி சில வசனங்கள். அண்ட் இன்டர்வல் சமயத்துல ஹீரோ பார்த்து ஒரு வில்லன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன் கார்ல வயர புடுங்கினதே நான் தாண்டா அப்படிங்கிறான். அதெல்லாம் என்ன மாதிரி டயலாக்னு தெரியல. கடைசியா இன்னொரு விஷயம், பல நாட்களா இருக்கிற ஒரு டவுட் தான், ரொம்பவே வினோதமான விந்தையான ஒரு விஷயம் தான். அஜித் அவர்கள் கேட்கிறாரா இல்ல டைரக்டர்ஸ் அவங்களா அப்படி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல.
தீனா, ரெட்டு, அட்டகாசம், வேதாளம், விவேகம் இந்த மாதிரி பல படங்களை தொடர்ந்து இந்த படத்திலையும் செகண்ட் ஹாஃப்ல முதுகுல குத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கு. முதல்ல இந்த விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். நீங்க அஜித் அவர்களுடைய கடின சாவு ரசிகரா இருந்தீங்கனாலோ, இல்லைனா ஆக்ஷன் படமா இருந்தா இப்படிப்பட்ட படமா இருந்தாலும் நான் பார்ப்பேன், லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், சுவாரஸ்யம் எல்லாட்டிலும் பரவாயில்ல, சண்டை போட்டுட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஒரு சில அஜித் ரசிகர்கள் சோசியல் மீடியால என்ன மாதிரி உருட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் படம்னாலே மாசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்து போறாங்க. அதனாலதான் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இந்த படம் வந்து வித்தியாசமான படம், ஹாலிவுட் படம் மாதிரி ரொம்ப புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். விடாமுயற்சி இஸ் நாட் ஃபார் கமர்ஷியல் மூவி லவர்ஸ். மசாலா ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் உருட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி புதுசா ஒரு முட்டு கொடுக்குறாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த படத்துலையும் வந்து படத்தோட ஆரம்பத்தில் தேவையில்லாம ஒரு பாட்டு வருது, அவுடேட்டடான லவ் சீன்ஸ் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு வருது. இந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள் வரக்கூடிய மசாலா படம் தான் எதுவும். ஆனா இந்த படத்தை பார்த்து ஆடியன்ஸ் ஏன் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையாவோ திரைக்கதையாவோ இந்த படத்துல புதுசாவோ சுவாரஸ்யமாவோ பெருசா எதுவும் இல்லை. அதே போல ஒரு அஜித் படம் அப்படின்னு எதிர்பார்த்து மாசான சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தா ஒரு அஜித் ஃபேனையும் இந்த படம் வந்து முழுசா சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ அஜித் ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமா இல்லை. மகிழ் திருமேனி படம் இது வந்து தடையற தாக்க மாதிரி, தடம் மாதிரி, மீகாமன் மாதிரி ஒரு ராவான படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தா ரெண்டுமே இல்லாம ரெண்டு கட்டானதான் அந்த படம் இருக்கு. 30 வருஷம் முன்னால வந்த ஒரு படத்தை பெருசா எதுவுமே மாத்தாம, அதுக்கான மெனக்கடல் எதுவுமே இல்லாம அப்படியே எடுத்து வச்சு ஏதோ ஒரு மாதிரி ஒப்பேத்தி ஆடியன்ஸ் மூஞ்சியில விட்டெறியறதுலாம் என்ன நியாயம்? எழுதுறதுக்கு நேரம் இல்ல சுவாரஸ்யமா எழுத முடியல, ஏதோ ஒரு மைண்ட் பிளாக் இருக்கு, ரைட்டர்ஸ் பிளாக் இருக்கு அப்படின்னா 4-5 ரைட்டர்ஸையாவது ஹையர் பண்ணியிருக்கலாம். ரைட்டிங் லெவல்ல பாத்தீங்கன்னா இது ஆடியன்ஸோட நேரத்தையோ காசையோ வேல்யூ பண்ணாத, அதை பெருசா மதிக்காத ஒரு லெத்தாஜிக்கான படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த விடாமுயற்சி படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் கடைசியா இன்னொரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வீரம் படம் வந்து 2014ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு சூப்பர் ஹிட்டான படம் தான். அதுக்கு அடுத்த வருஷம் 2015 தீபாவளிக்கு வேதாளம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு நல்ல ஹிட்டான படம் தான். அந்த படம் வந்து செவ்வாய்க்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ சமீபத்தில் 2 வருஷம் முன்னால கடைசி அஜித்துக்கு ரிலீஸ் ஆன துணிவு வந்து 2023 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து புதன்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த எந்த படங்களுமே எந்த வெற்றி படமே வந்து வியாழக்கிழமெல்லாம் ரிலீஸ் ஆகல. சரி, இப்போ அந்த படங்களை விட்டுருங்க. விவேகம், வலிமை, இந்த விடாமுயற்சி இந்த படங்கள்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து வியாழக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், வியாழக்கிழமை அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.